ஆங்கில புத்தாண்டு அதாவது நியூ இயர் பிறக்க போகுது. இதற்காக பலரும் ஹோட்டல்களை புக் பண்ணி பார்ட்டி ஆட்டம் பாட்டம்னு தயாராகிட்டு இருக்காங்க. மேலோட்டமா பார்க்கும்போது இது ஏதோ மகிழ்ச்சியான ஒரு நாள் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த நியூ இயர் இரவுல நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் உற்று கவனிச்சா அதுல மகிழ்ச்சியை விட ஆபத்து தான் அதிகம் இருக்குன்னு புரியும். சொல்ல போனா வருஷத்துல வேற எந்த நாளையும் விட இந்த மாதிரி இரவுகளில் உலகம் முழுவதும் பாவங்கள் வெளிப்படையாக நடக்கும் பொழுது ஷைத்தானின் நோக்கம் நிறைவேறுகிறது. ஏன்னு தெரியுமா? அன்றைய இரவுல தான் மது, போதை, விபச்சாரம், ஆபாச நடனங்கள்னு மனிதர்கள் தங்களையே மறந்து மிருகங்கள் போல வரம்பில்லாம பாவங்கள்ல மூழ்கிறாங்க. இதுதான் சுதந்திரம், இதுதான் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செய்யற இந்த காரியங்கள் உண்மையில ஷைத்தானுக்கான ஒரு வெற்றியின் கொண்டாட்டம்னு இவங்களுக்கு தெரியல. ஏன் இந்த நாளை உலகம் இவ்வளவு முக்கியமா கொண்டாடுது? முஸ்லிம்களாகிய நாம் ஏன் இதை தவிர்க்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அதிர்ச்சியான வரலாற்று உண்மைகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்மள பல பேர் ஜனவரி 1 முதல் தேதி பிறக்கிறதால நியூ இயர் கொண்டாடுறோம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த தேதி சும்மா தேர்ந்தெடுக்கப்படல. இதுக்கு பின்னாடி பல சிலை வணக்க வழிபாடுகளும் மூட நம்பிக்கைகளும் இருக்கு. பண்டைய ரோமானியர்கள் ஜானஸ் அப்படிங்கிற ஒரு கடவுளை வழிபட்டாங்க. அந்த ஜானஸ் கடவுளுக்கு 2 முகங்கள் இருக்கும். ஒரு முகம் கடந்த காலத்தையும் இன்னொரு முகம் எதிர்காலத்தையும் பார்க்கிற மாதிரி இருக்கும். புதிய தொடக்கங்களுக்கான கடவுள்னு அவங்க நம்பின அந்த ஜானஸ் பெயரால் உருவானதுதான் ஜனவரி மாதம். கிமு 46ல ஜூலியஸ் சீசர் தான் ஜூலியன் காலண்டரை உருவாக்கி ஜனவரி 1 தேதியை ஆண்டின் முதல் நாளா அறிவிச்சாரு. இது அந்த ஜானஸ் கடவுளை போற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள். அது மட்டும் இல்ல, ஆங்கில மாதங்களின் பெயர்களை கவனிச்சீங்கன்னா தெரியும், அது எல்லாமே ரோமானிய சிலை கடவுள்களின் பெயர்கள் தான். மார்ச், இது மார்ஸ் என்ற போர் கடவுளின் பெயர். ஏப்ரல், இது ஏப்பரேரே என்ற தேவதையின் பெயர். ஜூன், இது ஜுனோ என்ற பெண் கடவுளின் பெயர். இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிலை கடவுளை குறிக்கிறதா தான் இருக்கு. அந்த காலத்துல ரோமானியர்கள் நியூ இயர் அன்னைக்கு மது அருந்தி வெறியாட்டம் ஆடி ஒழுக்க கேடான விஷயங்களை செஞ்சுதான் அந்த கடவுள்களை வழிபட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான பண்டிகை தான் சட்டூனாலியா. இதுல சூதாட்டம், குடிபோதைன்னு எல்லாமே கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கும். ஆரம்ப காலத்துல கிறிஸ்தவர்கள் கூட இந்த ஜனவரி 1 நியூ இயர் கொண்டாட்டத்தை எதிர்த்தாங்க. ஏன்னா இது சிலை வணக்க வழிபாடு, அதாவது பேகனிசம் நிறைஞ்சதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா காலப்போக்குல ரோமானிய பேரரசு கிறிஸ்தவ மதத்தை தழுவினப்போ மக்களுடைய பழக்கத்தை மாற்ற முடியாம 13ஆம் பவுல் கிரிகோரியஸ் 13 1582 கிரிகோரியன் காலண்டரை கொண்டு வந்து ஜனவரி 1 அங்கீகரிச்சாரு. சுருக்கமா சொல்லணும்னா அன்னைக்கு ரோமானியர்கள் தங்களுடைய கடவுள்களை சந்தோஷப்படுத்த செய்த அதே அசிங்கமான காரியங்களை தான் இன்னைக்கு இளைஞர்கள் நியூ இயர் பார்ட்டிங்கிற பேர்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களை போல செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வடிவம் மாறி இருக்கே தவிர பாவம் மாறல. இப்போ நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்லாமியர்களாகிய நாம ஏன் இந்த நாளை கொண்டாடணும்? நமக்குன்னு அல்லாஹ் ஒரு கண்ணியமான இஸ்லாமிய புத்தாண்டை ஹிஜ்ரி கொடுத்திருக்கான். அதை நாம மறந்துட்டு சிலை வணக்க வழிபாட்டில் ஊறி போன ஒரு கலாச்சாரத்தை ஏன் பின்பற்றணும்? இந்த மாதிரி இரவுகள்ல பாவங்கள் பெருகிறதை பார்க்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன ஷைத்தானுடைய அந்த சவால் தான் நினைவுக்கு வருது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குகளை பணிய சொன்னப்போ இப்லீஸ் ஷைத்தான் ஆணவத்தோடு மறுத்தான். அப்போ அல்லாஹ் அவனிடம் கேட்டான், நான் உனக்கு கட்டளையிட்ட போது சிரம் பணிவதிலிருந்து உன்னை தடுத்தது எது? சூரா அல் ஆரஃப் வசனம் 12. அதற்கு இப்லீஸ் சொன்னான், நான் அவனை விட மேலானவன். என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், அவனை களிமண்ணால் படைத்தாய். அல்லாஹ் அவனை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியப்போ அவன் ஒரு அவகாசம் கேட்டான். மனிதர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என்று கேட்டான். அல்லாஹும் அவகாசம் கொடுத்தான். அப்போ ஷைத்தான் சபதம் செஞ்சான். இது அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான், நீ என்னை வழி கெடுத்ததால் உன்னுடைய நேரான வழியில் அவர்களுக்காக குறுக்கே அமர்ந்து கொள்வேன். பின்பு அவர்களின் முன்னும் பின்னும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் அவர்களிடம் வருவேன். அவர்களில் அதிகமானோரை உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக நீ காண மாட்டாய் என்று கூறினான். சூரா அல் ஆரஃப் வசனம் 16 முதல் 17 வரை. இன்னைக்கு நியூ இயர் கொண்டாட்டம்ங்கிற பேர்ல நடக்கிற அனாச்சாரங்களை பார்க்கும்போது ஷைத்தான் தன்னுடைய சத்தியத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கானோன்னு பயமா இருக்கு. அவன் காட்டிய வழியில ஆடை சுதந்திரம், தனிநபர் சுதந்திரம்னு சொல்லி மனிதர்கள் நிர்வாணமா வெட்கத்தை இழந்து திரியிறாங்க.
அன்பான சகோதரர்களே, இது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் இல்ல. இது நம்ம ஈமானை சோதிக்கிற ஒரு விஷயம். ஷைத்தான் நம்மையும் நம்ம குழந்தைகளையும் நரகத்தை நோக்கி இழுத்துட்டு போக விரிச்சிருக்கிற வலைதான் இது. எல்லாரும் கொண்டாடுறாங்க, நாமளும் ஜாலியா இருப்போம்னு நினைச்சு நம்ம மார்க்கத்திற்கு முரணான அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்துற இந்த நியூ இயர் கொண்டாட்டங்கள்ல கலந்துக்காதீங்க. நம்ம பிள்ளைகளுக்கும் இந்த வரலாற்றை சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் நம்மையும் நம்ம சந்ததிகளையும் ஷைத்தானின் சூழ்ச்சிகளில் இருந்தும் அந்நிய கலாச்சார மோகத்தில் இருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த உண்மையை மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.